சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்குச் சொல்லும் தேசத்திலே குடியிரு. 3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறோம். நீங்களும் இந்த திருப்பணிக்காக தொடர்ந்து ஜெபம் செய்ய அன்போடு வேண்டுகிறோம். இந்நாளிலே நாம் ஈசாக்கை குறித்து தொடர் செய்திகளை கற்று வருகிறோம். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு சுவாபத்தை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சுவாபம் என்னவென்றால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாத ஒரு சுவாபமாகும். ஆதியாகமம் 26 அதிகாரம் 2-3 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இத்தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார். அருமையானவர்களே, விசுவாசம் என்பது எப்போதுமே பரீட்சிக்கப்படும். சோதனைகள் அல்லது பரீட்சைகள் மூலமாக இந்த விசுவாசமானது சோதிக்கப்படும். பரீட்சிக்கப்படாத விசுவாசம் நம்பிக்கைக்குரியது அல்ல. கர்த்தர் நமது வாழ்விலே பரீட்சிக்கும் போது சிறந்தவைகளை நம் வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆனால் சாத்தான் அவன் தருகிற சோதனைகள் வழியாக நமது வாழ்விலே மோசமானவைகளை கொண்டு வருவான். முந்திய தலைமுறை மக்கள் அனுபவித்த அநேக பரீட்சைகள், சோதனைகள், அனுபவங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறையிலும் வருவதை அறிந்து ஆச்சரியப்படுகிறோம். இந்த 26 அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஆபிரகாம் என்கிற பெயர் 6 முறை வருகிறது. தகப்பன் என்கிற பெயரும் 6 முறை வருகிறது. அருமையானவர்களே, இந்த ஆபிரகாம் வாழ்க்கையும் ஈசாக்கின் வாழ்க்கையும் பல கோணங்களிலே ஒப்பிட்டு பார்த்தால் ஒரே விதமாக அது காணப்படுகிறதை நாம் காண முடிகிறது. பரீட்சை அல்லது சோதனைகள் தடுமாறும் பொழுது இதை நாம் வீழ்ச்சி என்று சொல்கிறோம். பல சமயங்களிலே தவறுகள் அல்லது மிஸ்டேக்ஸ் என்று அழைத்து விடுகிறோம். பிரச்சனையிலிருந்து ஓடும் இந்த சுவாபமானது ஈசாக்கின் வாழ்க்கையினுடைய ஒரு அருமையான ஒரு வீழ்ச்சி அல்லது தவறு என்று சொல்லலாம். இதே சுவாபம் என்னிலே உங்களிலே அது காணப்படுகிறது. ஆபிரகாமின் சுவாபம் ஈசாக்கினிடத்திலும் காணப்பட்டது. தகப்பனை போலவே மகன் இருந்தார். சில சமயத்திலே தாயை போல மகள், நூலை போல சேலை என்று சொல்வார்கள். முன் ஏறு போவது போல பின் ஏறு போகிறது என்று சொல்லி பழமொழி சொல்வார்கள். அதே போலத்தான் ஆபிரகாமினுடைய பல வீழ்ச்சிகள், பல தவறுகள் அவனுடைய மகனான ஈசாக்கின் வாழ்க்கையில் காணப்பட்டது. இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற ஈசாக்கின் வீழ்ச்சி அல்லது தவறு என்னவென்றால், பிரச்சனையிலிருந்து தப்பக்கூடிய ஒரு சுவாபம் அவனுக்குள் இருந்தது. ஆதியாகமம் 12 அதிகாரத்திலே ஈசாக்கின் தகப்பனான ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் அழைத்த போது அந்த அழைப்புக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அந்த சமயத்திலே ஆதியாகமம் 12 அதிகாரம் 7வது வாக்கியத்திலே ஆண்டவர் உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை தருவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 12 அதிகாரம் 10வது வாக்கியத்திலே அந்த தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் நேரிட்டது. அந்த பஞ்சத்தை கண்டபோது அது கொடிதான பஞ்சம். ஆகவே ஆபிரகாம் தான் வாழ்ந்த பகுதியிலிருந்து எகிப்துக்கு போக அவன் தப்பும்படி தீவிரித்து செல்கிறான். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பஞ்ச காலத்திலே அவனை கைவிடுவாரோ? ஒரு நாள் கைவிட மாட்டார். ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆபிரகாம் விசுவாசத்திலே உறுதியாக இருந்த ஆபிரகாம்
அவன் தவறான முடிவு எடுத்து அவன் எங்கே செல்கிறான்? எகிப்துக்கு செல்ல விரும்புகிறான். பஞ்சகாலத்திலும் நம்மை நடத்துகிற ஆண்டவர் என்பதை அவன் மறந்து போனான். இந்த விஷயத்திலே ஆபிரகாம் உறுதியாய் நிற்கவில்லை. எகிப்துக்கு சென்றார். கொடிதான பஞ்சந்தான். எகிப்து செழிப்பான இடம் என்று எண்ணி அவன் சூழ்நிலையை பார்த்து செல்கிறான். இந்த ஆபிரகாம் எகிப்துக்கு செல்வதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் விசாரித்தானா? வேதவசனத்திலே சொல்லப்படவில்லை. வாரன் வெஸ்பி என்கிற ஒரு வேத பண்டிதர் சொல்லும்போது சொல்கிறார், the safest place in the world is in the will of God என்று எழுதுகிறார். அதாவது தேவ சித்தத்திலே வாழ்வதுதான், தேவ சித்தமான இடத்திலே வாழ்வதுதான் பாதுகாப்பான ஒரு இடம் என்று சொல்லி வாரன் வெஸ்பி என்கிற ஒரு அருமையான வேத பண்டிதர் எழுதுகிறார். பாதுகாப்பான இடம் என்ன? தேவ சித்தத்திற்குள் இருப்பது தான், தேவ சித்தத்தின்படி வாழ்வது தான், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்வது தான், தேவ சித்தத்தின்படி வாழ்க்கை அமைத்து கொள்ளுவது தான். ஆபிரகாம் எகிப்துக்கு போனபோது அவன் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னான். அதே சமயத்தில் அவனுடைய மனைவி ஆபிரகாமே தன்னுடைய சகோதரன் என்று போய் சொன்னாள். காரணம் என்ன? மரண பயம், மனுஷர்களை குறித்த ஒரு பயமாக இருந்தது. இந்த பொய்யினாலே ஆபிரகாமுக்கு பார்வோன் கண்களிலே தயவு கிடைத்தது. இந்த தயவினாலே அவனுக்கு ஏராளமான ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்கள், கோழிகை, கழுதைகள் எல்லாம் கிடைத்தது. ஒட்டங்கள் கூட கிடைத்தது. பிரியமானவர்களே, பொய்யினாலே நமக்கு தயவும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கலாம். இவைகளை காட்டிலும் தேவ தயவும் தேவ ஆசீர்வாதம்தான் உயர்ந்தவைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. பார்வோனையும் பார்வோனுடைய வீட்டாரையும் தேவனாகிய கர்த்தர் மகா வாதைகளினால் வாதித்தார். ஆனால் அவனை குறித்து இந்த வாதையினால் வாதித்த பொழுது இந்த பார்வோன் ஆபிரகாமையும் அவனை குறித்து கட்டளை கொடுத்து அவன் மனைவியும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிடுகிறான். கர்த்தர் சித்தம் இல்லாத இடத்திலே போகும்போது நமக்கு வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதமான அந்த சூழ்நிலையில்தான் என்ன நடந்தது? ஆகாரும் வந்து அங்கு கடந்து வருகிறாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிந்திக்க வேண்டும். இந்த தேவ சித்தம் இல்லாத இடத்திலே அவன் வாழ்ந்ததினாலே அவனுக்கு பொய்யினாலே அவனுக்கு பல தயைகள் கிடைத்தாலும் சில பிரச்சனைகளும் தொற்றிக்கொண்டே வருகிறது. தேவ சித்தம் இல்லாத இடத்திலே வாழும் பொழுது சங்கிலி தொடர் போல பின் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சோதனை ஈசாக்குக்கு வந்தது. சில சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வரலாறு திரும்ப வருகிறது. ஆபிரகாம் நாட்களில் நடந்தது போல ஈசாக்கின் வாழ்விலும் பஞ்சம் ஏற்பட்டது. உடனே இந்த சமயத்திலே ஈசாக்கு பெலிஸ்தீன் நாட்டிலே அவன் வசித்து வருகிறான். ஆகவே தன் தகப்பனாகிய ஆபிரகாம் போல அவன் எகிப்துக்கு போக திட்டமிடுகிறான். இந்த சமயத்தில் தான் தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கின் வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறார். கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு என்று சொன்னார். உடனே இந்த ஈசாக்கு கீழ்ப்படுகிறான். இதை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. கேராரிலே இந்த ஈசாக்கு குடியிருந்தார். மனித வாழ்க்கையிலே பிரச்சனைகளே வராது என்று சொல்ல முடியாது. இந்த இடத்திலே தேவ சித்தத்தின்படி கீழ்ப்படிந்தாலும் அங்கேயும் ஈசாக்கு தடுமாறினான். தன் தகப்பனாகிய ஆபிரகாம் செய்தது போல அங்கே பொய் சொல்ல ஆரம்பித்தார். ஆபிரகாமை தடுக்காத ஆண்டவர் ஈசாக்கை தடுத்தார். ஏன் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சித்தமான இடத்திலே வாசம் பண்ண இந்த ஈசாக்கு கட்டளை கொடுத்த போது ஈசாக்கு அதற்கு கீழ்ப்படிந்தார். அருமையானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து ஒன்றை நான் கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கின் சுவாபம் என்ன? பிரச்சனைகளிலிருந்து தப்ப முயலுகிற ஒரு சுவாபம். இதே சுவாபம் எனக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு. இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற அல்ல கண்டு கொண்டிருக்கிற அநேகருக்குள்ளே இருக்கலாம். பிரச்சனைகள் வரும்போது நாம் தப்பி ஓட முற்படுகிறோம். ஆனால் இந்த ஈசாக்குக்கு இவ்வாறு சுவாபம் வந்தபோது ஆண்டவர் அதை தடுத்தார்.
நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரம் 1 பாருங்கள். அங்கே நகோமியினுடைய கணவரும் நகோமியும் 2 ஆண் பிள்ளைகளும் மோவிய தேசத்துக்கு போனார்கள். அந்த சூழ்நிலை என்ன? பஞ்சம் நேரிட்டது. அவர்கள் இருந்த இடம் பெத்லேம். பெத்லேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள். பெத்லேமில் உள்ள யூதர்கள் யாருமே மோவிய தேசத்துக்கு செல்லவில்லை. இவர்கள்தான் சுயமாய் திட்டமிட்டு அவர்கள் சென்றார்கள். சென்றதின் விளைவு என்ன? அவர்கள் அந்த நகோமியின் கணவர் மடிந்தார். நகோமியினுடைய 2 ஆண் பிள்ளைகளும் மடிந்து போனார்கள். அவள் வெறுமையாக பெத்லேமுக்கு திரும்பி வரக்கூடிய நிர்பந்தம் ஏறிட்டது. பெத்லேமில் இருந்த மற்ற மக்களை பாதுகாத்த ஆண்டவர் நகோமியை பாதுகாத்திருக்க மாட்டாரா? நிச்சயமே பாதுகாத்திருப்பார். அந்த இடத்திலே பிரச்சனைக்கு தப்பி செல்லக்கூடாத மோவிய தேசத்திற்கு இந்த அருமையான நகோமியும் அவள் குடும்பமும் சென்றது. அருமையானவர்களே, நம்முடைய நற்செய்தி நூல்களிலே, நம்முடைய வேதாமத்திலே நற்செய்தி நூல்களிலே 5 அப்பங்கள் 2 மீன்களை வைத்து ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் 5000 மனிதர் புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். இந்த இடமானது வனாந்தரமான இடம். இந்த வனாந்தரமான இடத்திலே அவரோடு இருந்த சீடர்கள் ஆண்டவருக்கு ஆலோசனார்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 15 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே, இது வனாந்தரமான இடம், இங்கே அப்பம் வாங்க வழி இல்லை, இரவு நேரம் ஆயிற்று, ஆகவே பக்கத்து இடங்களுக்கு சென்று அவர்களை அப்பங்களை வாங்கி விடும்படி அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? இந்த யூதர்களுக்கு ஒரு சுவாபம் உண்டு. அப்பம் இல்லை என்றால் அவர்கள் போராடுவார்கள், கலகம் பண்ணுவார்கள். இதை மோசேயின் காலத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே இதை புரிந்து கொண்ட சீடர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரே, இவர்களை அனுப்பிவிடும் என்று. காரணம் என்னவென்று சொன்னால், பிரச்சனையிலிருந்து இவர்கள் தப்ப முற்படுகிறார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் தப்ப அவர் விரும்புகிற அந்த சுவாபத்திலிருந்து இந்த அருமையான ஈசாக்கை அவர் தடுத்து ஆட்கொண்டார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆகாரம் கொடுக்க முடியாத அந்த சூழ்நிலை ஒரு ரிஸ்கான ப்ராப்ளம் தான். இது சீடர்களுக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவருக்கே அவர்கள் புத்தி சொல்கிறார்கள். புத்தி சொல்லுகிற ஆண்டவருக்கே புத்தி சொல்லும் சீடர்களாக மிதமிஞ்சி வாழ்ந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே அப்பங்களை கொடுங்கள் என்று சொல்லி அங்கு 5 அப்பங்களை வைத்து 2 மீன்களை வைத்து அவர் அதிசயத்தை செய்ததை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே ஆண்டவர் பிரச்சனையிலிருந்து தப்பி ஓடு என்பார். சில சமயங்களிலே பிரச்சனை உள்ள இடத்திலே நின்று நீ சமாளி என்று சொல்வார். எலியாவை பார்த்து ஒரு நாள் சொன்னார், நீ ஆகாப்புக்கு தப்பி நீ கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்திரு என்று சொன்னார். எப்போதுமே ஆண்டவர் இப்படி சொல்வதில்லை. சில சமயத்திலே எதிர்த்து நில் என்பார். சில சமயத்திலே பிரச்சனை உள்ள இடத்திலே நீ தங்கீரு என்பார். எரேமியா காலத்திலே பாபிலோனுடைய சிறையிருப்பு வந்தபோது மக்கள் எல்லாரும் எகிப்துக்கு ஓடி போக திட்டமிட்டார்கள். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? தீர்க்க மூலமாக இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தால் உங்களை நான் கட்டுவேன் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்திலே 10 14 வாக்கியங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். இந்த இடத்திலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து, அவனுடைய ஊழியத்தை குறித்து, அவனுடைய வைராக்கியத்தை குறித்து அங்கே லூக்கா மிக தெளிவாக எழுதுகிறார். பவுல் செசரியா பட்டணத்திலே வந்து பிலிப்பின் வீட்டிலே தங்கியிருக்கிறார். அப்பொழுது அகபு என்கிற ஒரு தீர்க்கன் வருகிறார். அவன் பவுலுடைய கச்சைகளை எடுத்து தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு எருசலேமிலே யூதர்கள் புறஜாதிகள் கைகளிலே இந்த கச்சையுடைய மனிதனை ஒப்புவிப்பார்கள் என்று தீர்க்க சொல்கிறார். முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே அகபு சொன்ன தீர்க்கதரிசனங்கள் அப்படியே நடந்தன. ஏனென்றால் அகபு பஞ்சம் வரும் என்று சொன்னான், அதே போல பஞ்சம் வந்தது. ஆகவே இந்த அகபு என்று சொன்ன அந்த மனிதனுடைய தீர்க்கதரிசனம் நடக்கும் என்பதை சக விசுவாசிகள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே அப்போஸ்தலனிடத்தில் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் எருசலேமுக்கு போகக்கூடாது என்று வருந்தி அவனை கேட்டுக்கொண்டார்கள்.
அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஏன் அழுது என் இருதயத்தை உடைய பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி, என்னுடைய வாழ்க்கையிலே மரணம் வந்தாலும் அதை சந்திக்க ஆயத்தம் என்கிற பொருளிலே சொல்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார். அவன் சம்பதிக்க இல்லாததினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுது என்று விசுவாசிகள் அமர்ந்திருந்தார்கள். அன்பான என் சகோதர சகோதரிகளே, இந்த திருமறை பகுதி நம்மை சிந்திக்க வைக்கிறது. காரணம் என்னவென்றால், அகபு உண்மையான தீர்க்கதரிசி. அவன் சொன்ன வார்த்தை ஒன்று கூட தரையில் விழாது. பழைய ஏற்பாட்டிலே எவ்வாறு சாமுவேலுடைய வார்த்தை தரையில் விழவில்லையோ, அதே போல அகபுவினுடைய வார்த்தை விழாது என்பதை முதல் நூற்றாண்டு திருச்சபை விசுவாசிகள் அறிந்திருந்தார்கள். இந்நாட்களிலே அநேக தீர்க்கர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது ஒன்று, ஆனால் நடப்பது ஒன்று. உண்மையான தேவனுடைய தீர்க்கர்களை இந்த நாட்களில் கண்டுபிடிப்பது அரிதாக இருக்கிறது. ஆனால் அகபு என்பவன் உண்மையான ஒரு தீர்க்கனாயிருந்தார். அப்படியானால் பவுல் ஆண்டவரின் வார்த்தைக்கும் தீர்க்கதரிசன வெளிப்பாட்டுக்கும் கீழ்ப்படியவில்லையா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்படி அல்ல, அதை நான் விளக்க விரும்புகிறேன். பவுல் அந்த தீர்க்கதரிசன வெளிப்பாட்டை நன்றாக புரிந்திருந்தான், அறிந்திருந்தான். ஏனென்றால் அந்த தீர்க்கதரிசன வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் பவுலை யூதர்கள் இவ்வாறு கட்டி புறஜாதிகள் கைகளிலே ஒப்படைப்பார்கள் என்று சொன்னார். ஆகவே அங்கு ஆவியானவர் பவுலை அங்கு எருசலேமு போகக்கூடாது என்று சொல்லவில்லை. எருசலேமுக்கு செல்லும் பொழுது அங்கு நடக்க போகிற அந்த செயல்களை அங்கு ஆவியானவர் சொல்கிறார். பல சமயங்களிலே தீர்க்கதரிசன வார்த்தைகளை, திருமறையிலே சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன அந்த வசனங்களை நாம் தவறாக அதை வியாக்கியானம் பண்ணி விடுகிறோம். ஆவியானவர் தானே அந்த தீர்க்கதரிசனத்தின் வார்த்தைகளின் உண்மையை நமக்கு புரிய வைப்பாராக. போன போக்கிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை புரட்டாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது தெரியவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டுமே தவிர, கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, நமக்கு கிடைத்த கொஞ்ச வெளிச்சத்தை வைத்து தவறாக புரட்டுவோமானால் அதை கேட்டு அநேக மக்கள் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு உண்டு. பின்னாலே சொல்லப்படுகிற ஆண்டவரின் ஊழியர்களும் கள்ள தீர்க்கர்கள் அல்லது புரட்டர்கள் என்கிற பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொன்னார், தான் மரிப்பதற்கு ஆயத்தம் என்று சொன்னார். பவுலுக்கு அடிக்கடி ஆவியான வெளிப்படுத்திருக்கிறார். போகிற இடமெல்லாம் அவருக்கு பாடுகளும் உபத்திரங்கள் உண்டு என்று ஆவியான வெளிப்படுத்தினார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருக்கிறார். தான் எருசலேமுக்கு போக வேண்டும், அதன் மூலமாய் ரோமாபுரிக்கு போக வேண்டும், ரோமாபுரியிலே அங்கே ராயனுக்கு முன்பாக சாட்சியாக நிற்க வேண்டும், அங்கே ஆண்டவருக்காக மடிய வேண்டும். இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் தனிப்பட்ட அளவிலே உணர்த்தின தேவ வெளிப்பாடாகும். அருமையானுள்ளே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிரச்சனைக்கு தப்பி ஓட அவன் முயலவில்லை. பிரச்சனைக்கு அவன் எதிர்த்து நிற்கக்கூடிய, அதை கடந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறான். அருமையானுள்ளே, இந்த அருமையான திருமறை பகுதிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த அந்த பஞ்சம் பெலிஸ்தே நாட்டிலே வந்தபோது ஈசாக்கு தன் தகப்பனை போல எகிப்துக்கு போக திட்டமிட்டான். ஆவியானவர் அதை தடுத்து ஆட்கொள்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சமயங்களிலே, ஏன் பெரும்பான்மையான சமயங்களில் கூட பிரச்சனைகள் வந்தபோது இடத்தை மாற்றுகிறோம், வேலையை மாற்றுகிறோம், ஏன் நம்முடைய தேசத்தை மாற்றி விடுகிறோம், ஏன் நபர்களை மாற்றி விடுகிறோம், நம்முடைய நண்பர்களை மாற்றி விடுகிறோம். இது ஒரு வேடிக்கையான ஒரு காரியமாயிருக்கிறது. இதே சுவாபம் இந்த அருமையான ஈசாக்குக்கு காணப்பட்டது. ஆண்டவர் அதை தடுத்து ஆட்கொண்டார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள். பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் தருவார். நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்கிறது திருமறையிலிருந்து, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவர் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது
அவர் எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்று சொல்லி உறுதியான உந்துதலை கொடுப்பாரானால் நிலைத்திருங்கள். அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வலிமையும் அற்புதத்தையும் செய்வார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோமா? அன்பின் பிதாவே, ஈசாக்கினுடைய ஒரு தவறை நாங்கள் கற்றுக்கொண்டோம். பிரச்சனைகளிலிருந்து தப்பி ஓடுகிற சுவாபம் அவனுக்குள் காணப்பட்டதை அறிந்து கொண்டோம். இதே சுவாபம் அவன் தகப்பனாகிய ஆபிரகாமிடத்திலே காணப்பட்டதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது இடத்தை மாற்றுகிறோம், இருப்பிடத்தை மாற்றுகிறோம், வேலையை மாற்றுகிறோம், ஆட்களை மாற்றி விடுகிறோம். ஆனால் பிரச்சனைகள் எங்களுக்கு நிழலை போல வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம். ஆண்டவரே, பிரச்சனைகளை எங்களால் தீர்க்க முடியாது, எவராலும் தீர்க்க முடியாது. எங்களை ரட்சித்து எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் வல்லமை தான் எங்களுடைய வாழ்விலே பிரச்சனையிலிருந்து தீர்க்கக்கூடிய கிருபையை தரும் என்று அறிந்திருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.